இந்த உறவுகளுக்குள் நடக்கும் பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று பார்க்கும் பொழுது, அவர் சொன்ன முக்கிய விஷயங்களில் மிகவும் முக்கியமானது, நீ அந்த உன்னை பற்றி மட்டும் யோசி என்கின்ற ஒரு கருத்து. அந்த கருத்தை நான் எவ்வாறு சரியாக கையாள்வது என்றால், நீ எப்படி அந்த தெய்வீக தன்மையை, உனக்குள் இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மை எப்படி வெளியே கொண்டு வருவாய், எப்படி உணர்வாய், அதற்கு நீ உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. அதை செய்ய ஆரம்பித்துவிட்டால் போதும், நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையில் நாம் இருந்தோம் என்றால், நம்மளால் மற்றவர்களையும் அந்த தெய்வீக தன்மையோடு பார்க்க முடியும். அவர்களை நம்மை விட எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் கிடையாது. நாமும் யாரை விட எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் கிடையாது என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தானாகவே வரும். பிரச்சனைகள் என்று நம்முடைய சொந்த பந்தங்கள் எதுவுமே கண்டிப்பாக இருக்க போவதே கிடையாது.